விவசாயிகளின் கருத்து கேட்காமல் அதிமுக ஆட்சியில் ஓஎன்ஜிசிக்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமும் கருத்து கேட்ட பின்பே குத்தகை உரிமத்தை அதிமுக அரசு வழங்கியிருக்க வேண்டும் என கூறினார். அதிமுக அரசின் அவசரத்தால் குழாய்கள் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை விமர்சித்துள்ள ஸ்டாலின், இந்த விவகாரத்தில் கைது செய்வதில் காட்டும் முனைப்பை மக்கள் நலன் காப்பதில் அரசு காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ அப்போ ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு அந்த முயற்சியில் ஈடுபடுகிறது. ஆய்வு என்பது என்ன? மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அதற்கு பிறகுதான் திட்டத்தை கொண்டு வரணும். அதற்காக ஆய்வு பணிக்காகத்தான் திமுக ஆட்சி இருந்தப்போ அந்த நிலை இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குத்தக உரிமையை வழங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால், யார் இந்த கதிராமங்கலம் பகுதி மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதை இதைவிட நான் வேறு ஆதாரத்தை எப்படி எடுத்து சொல்ல முடியும்?